நம்ம வந்து பாவக்காய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிப்பேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 2 பல்லு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். பாவக்காய்னும் போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் போடுறேன். பாவக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடினாலே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூட வேணாம். அப்படியே நம்ம மூடாமலே அப்படியே வச்சிடலாம். சிம்லேயே வைக்கணும்னா நல்லா வதங்கட்டும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் காமிக்கிறேன். பாவக்காய் தொக்கில் பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட பாவக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.